ஒரு மனிதர் சாகிற நிலைமையில அவங்க கடைசி வார்த்தைகள் என்னன்னுறது இந்த உலகத்துக்கே தெரியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று. அந்த வார்த்தைகளை கேட்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்க, இல்லை ஒருத்தர் மறித்துட்டாக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க, கடைசி என்ன சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். சிலுவையில் 7 வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். இந்த வார்த்தைகள் நம் விசுவாசத்துக்கு அஸ்திபாரமான வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் இந்த வார்த்தைகளை தியானித்து இவைகளிலிருந்து கிறிஸ்து இயேசு இந்த கிறிஸ்து வாழ்க்கைக்கு கொடுத்த அஸ்திபாரங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கிறோம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல இயேசுவின் சிலுவையில சொன்ன முதல் வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். 2 காரியங்கள்ல இந்த வார்த்தையில நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, இயேசு தான் இருக்கிற அந்த பயங்கரமான வலியில, கைவிடப்பட்ட நிலைமையில இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். In the face of great pain, பயங்கரமான ஒரு வலியில இயேசு என்ன பண்றாருங்க, ஒரு தீர்மானத்துக்குள்ள ஆகிறார். Godly choices in the face of great pain. இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து போன வியாகுலம், அவர் அடிக்கப்பட்ட நிலைமை, ஜாட்டி அடி, முள் கிரீடம், அவர் சிலுவையில தொங்கப்பட்டு ஆணியால குத்தப்பட்டு பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்கும் போது இயேசு என்ன தெரிந்து கொள்ளுகிறார், அவருடைய தீர்மானம் என்னவா இருக்கிறது, ஒரு ஜெபம் செய்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. அருமையான ஒரு வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல இயேசு, கர்த்தாவே, இவர்கள் தவறு செய்கிறாங்க, இவருக்கு நியாய தீர்வுன்னு சொல்லல. இயேசு சொல்லுகிறார், Father, forgive them. ஒடிக்கப்பட்ட நிலைமையில, துக்கத்துல நாம் இருக்கும்போது நாம் எப்படி பிரதி உத்தரவு கொடுக்கிறோம்? உண்மையான மன்னிப்பு அன்புல நாட்டப்பட்டது. உண்மையான மன்னிப்பு கிறிஸ்துவ, இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது தான் உண்மையான மன்னிப்பு. பிதாவுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறது தான் உண்மையான மன்னிப்பு. 2வது இயேசு சொல்கிற வார்த்தை அங்க பார்க்கிறோம், they do not know what they do. இயேசு அங்க என்ன பார்க்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய மனதுருக்கத்தின் உள்ளத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். முதலாவது, அவர் மன்னிக்க அவர் ஒரு காட்லி சாய்ஸ், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாருங்க. 2வது நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து, அவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படல, அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள அவங்களுக்குள்ள வளர்ச்சி இல்லை, அவர்கள் தேவன் வெளிப்பாடு அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது, உலகத்தின் பாவ மன்னிப்புக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர் கண்ணு முன்னாடி இருக்கிறாரு, அதை பார்க்க அவங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படலை. இயேசு அந்த நிலைமையை பார்த்து, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டு அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரேன்ட்டு இயேசு அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். இயேசு அவங்க அறியாமையை பார்க்கிறார், அவங்க உடைக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறார், அவங்க ஆவிக்குரிய கண்கள் அது மூடப்பட்டு இருக்கிற the spiritual blindness இயேசு பார்க்கிறாருங்க. பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கிறவரா இருக்கிறார். தன் வலி இருக்கிற ஒரு பெருசா எடுத்துக்கொள்ளாம பிறரை மன்னிக்கவும் அவங்களுக்காக ஜெபிக்கிறதை நாம் இந்த இடத்துல சாட்சியாக பார்க்கிறோம். நம்ம வழியில என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமான காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறாரு. Godly decisions even when things are not favorable. Godly decisions in the face of great pain. Hallelujah. Prayers for others. பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நாம் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 2வது வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசுகிறது 23வது அதிகாரம் லூக்கா 43வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஒருத்தன் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான், ஒருத்தன் சொல்லுகிறான், இயேசுவே, நீருமுடைய ராஜ்யத்துல வருமத அடியனை நினைவு கூறுங்க என்று இயேசுவை பார்த்து அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தையில 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொல்றாரு, இன்றைக்கு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறுத்து பார்க்கும் போதே பாருங்க, இவன் திருட, இவன் கைவிடப்பட்டவன், இவன் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டவன், இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒரு கைதி சாகிற சாவை இவன் செத்து கொண்டு இருக்கிறான். அந்த நிலைமையில இயேசு பக்கம் திரும்புறான்.
இயேசு சொல்லல நீ ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் எடு, சர்ச்சுக்கு போ, காணிக்க கொடு, நீ கம்யூனியன் எடு, இதெல்லாம் இயேசு சொல்லாம சொல்றாரு. இயேசு பக்கம் யாரு எப்போ திரும்பினாலும் இயேசுடைய பிரதி உத்தரம் உடனே, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு முதலாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு எப்படி கொடுக்கிறாருங்க? இமீடியட்லி, ஜென்யூன் ஃபெய்த், உண்மையான விசுவாசத்துல அவர் பக்கம் நாம் திரும்பும் போது அதுக்கு இயேசு பிரதி உத்தரம் உடனே கொடுக்கிறவரா இருக்கிறார். ரெண்டாவது, இந்த வார்த்தைகள், இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் கிரியையினால. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுறதுல கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படல. ஒருவனும் பெருமை கொள்ள எந்த கிரியும் அவன் செய்யலைங்க ரட்சிக்கப்பட. ஆனா கிருபைன்றது நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. சிலுவையில இயேசு அவனுக்காக மரிச்சு கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல அவன் இயேசு திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்த அந்த முகத்துக்கு உடனே இயேசு கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். உடனே ஜக்கையை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. அவர் பக்கம் திரும்பி பார்த்த நமக்கு உடனே ரட்சிப்பு உண்டு. உடனே தேவ கிருபையை இலைப்பாறுதலாக, ஃப்ரீயாக, இல்லைங்களா, இலவசமாக உடனே தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னொரு வார்த்தை அங்க இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, யூ வில் பி வித் மீ, என்னோட நீ இருப்பா என்ற வார்த்தையை இயேசு அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இது என்னதுங்க? ஆதியில தேவனுடைய வாஞ்சை என்னவா இருந்துச்சு? மனுஷன் தேவனோட இருக்கணும்னு. அப்போஸ்தலர் 15 நம்ம வாசிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அந்த 3 பிரகாரங்களை கட்ட வேண்டாம், ஏன் தாவீதின் கூடாரத்தை நான் திருப்பி எழுப்பேன்னு சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் என் மக்களோட இருக்கேன். தாவீதின் கூடாரத்துல நம்ம பார்க்கும் போது 3 பிரகாரம் இருந்தில்லைங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவ சமூகம் அங்க இருக்கிறது. ஒரு புறஜாதி வந்தா கூட தாவீதின் கூடாரத்துக்கிட்ட தேவ சமூகத்தை பார்க்க கூடும். தேவனுடைய அந்த மர்சி சீட், கிருபாஸ்தானத்தை ஒரு புறஜாதி வந்தா கூட பார்க்க கூடும். தேவன் சொல்றாரு, அதுதான் எனக்கு வேணும்யா, நான் மனுஷனை விட்டு தூரம் இருக்க விரும்பல. இன்றைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பாய். இயேசு சொல்லுகிறார், உனக்கு ரட்சிப்பு உடனே கொடுக்கும், கிருபை இலவசமா கொடுக்கப்படும். என்னுடைய ஆதி வாஞ்சை என்ன? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனுஷனை வாஞ்சித்தது சிலுவையில இயேசு அந்த திருடனுக்கு காட்டுறாரு. சிலுவையில இயேசு அந்த திருடனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பாய் என்று. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அருமையான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நோவு, பிரச்சனை, போராட்டங்கள், வேதனையின் மத்தியில நம்ம தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? தேவனை கனப்படுத்துகிற தீர்மானங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏதுவான தீர்மானங்கள். இயேசு மன்னிப்பை காட்டுகிறாங்க. நம்ம கிறிஸ்துவ அஸ்திபாரங்களை இருக்க வேண்டிய காரியங்களுங்க. தேவனுடைய தெய்வீக தீர்மானங்கள். மன்னிப்புன்றது is such a decision. Praise the Lord. நாம் மன்னிக்கும் போது நம்ம என்ன பண்றோங்க? நாம் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் இருதயத்தை நாம் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். ஸ்தேவான் அப்படிதான் கடைசி நிமிஷத்துல கல் அடிச்சவனை கொல்லும் போது கிறிஸ்துவின் இருதயத்தை அவன் வெளிப்படுத்தினான். அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தல, என் வாழ்க்கையை இவங்க இப்படி வீணாக்குறாங்களேன்னு அவன் நினைக்கல, கிறிஸ்துவின் இருதயத்தை வெளிப்படுத்தினான். அவர்களுடைய குற்றத்தை, அவர்களுடைய பாவங்களை அவன் எடுத்து கண்டித்து பேசல. அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? அறியாமையில செய்கிறாங்க ஆண்டவரே, மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டுக்குது ஆண்டவரே என்ற அந்த இயேசுவை போல a heart of compassion. ஹல்லேலூயா. இயேசுடைய 2வது வார்த்தையில நாம் பார்க்கும்போது இயேசு ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அது உடனே, அது இரக்கம் நிறைந்தது. அந்த ரட்சிப்பு என்னத்துக்காக? நாம் அவரோட இணைந்து இருக்கிறதுக்காக. இந்த 2 வார்த்தைகளை பார்த்த நாம், இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட நாம், அவரை போல நாம் மன்னிக்கவும், அவரை போல நாம் ஜெபிக்கவும், பிறர் நம்மளுக்கு விரோதமாக அறியாமல காரியங்கள் செய்தாலும் அவர்களை நாம் நேசிக்கவும் இயேசுவின் கடைசி சிலுவை வார்த்தைகள்ல கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. ரட்சிப்பு குறித்து இயேசு பேசும்போது, அது இன்றைக்கு ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இருந்தா, அந்த இயேசுவோட உங்களுக்கு ஒரு ஒருமிப்பு, ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு இல்லாமல் இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு அவரை திரும்பி நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டுடே, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, இன்றைக்கு உங்களுக்கு கிருபை உண்டு, இன்றைக்கு தேவனோட உறவு இணைக்கப்பட வாய்ப்புண்டு. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்மள ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்க பார்க்கும்போது உம்முடைய குணாதிசயத்தை நாங்க கற்றுக்கொள்கிறோம். எங்களை நேசிக்கிற உள்ளத்தை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த திருடம் திரும்பி பார்த்த உடனே அவனுக்கு இரக்கத்தை பாராட்டுகிற ஆண்டவர்,
இன்னைக்கு நாங்க உண்மை திரும்பி பார்க்கிறோம்ப்பா. பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர் ஆவிக்குரிய நிலைமையில வித்தியாச நிலைமைகள் இருக்கலாம். இன்னைக்கு உண்மை திரும்பி பார்க்கிற எல்லா முகங்களும் தேவ கிருபையினால தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்க உம்மோடு வாழுகிற அந்த நெருங்கி இருக்கிற அனுபவத்துக்களாக எங்களை கொண்டு வாங்கப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கும் போதே எங்களை கிட்டி சேர்க்கிற எங்க தேவனாக நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை போல தெய்வீக தீர்மானங்களை நாங்களும் எடுக்க, மன்னிக்க, கிறிஸ்துவ போல செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது அறியாமையில எங்களுக்கு விரோதமா அவங்க செயல்பட்டாலும் ஆண்டவரே, அவங்களை நேசிக்க உம்முடைய தயவை, உம்முடைய அன்பை அவங்களுக்கு காட்ட ஆண்டவரே, உம்மை பக்கம் அவங்களை நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.